ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, மிட் ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் சொல்லி வச்சிருக்கேன், இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறக்கும், இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உனக்கு பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனில் சொல்லி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. மித் அப்படின்னாவே ஒரு கட்டுக்கதை தான். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு 10% ஆச்சும் அது வந்து உண்மையாகவே நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு இருக்கிற பேபிக்கு என்ன ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஸ்டில் 9 month ப்ரெக்னென்சி. ஸோ வாட் எவர் எந்த பேபி பிறந்தாலும் ஓகே தான். இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ். மார்னிங் சிக்னஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்றாங்க. மார்னிங் சிக்னஸ் இல்லை அப்படின்னா அது வந்து பாய் பேபின்னு சொல்றாங்க. ஸோ மார்னிங் சிக்னஸ்லேயே வந்துட்டு நமக்கு மார்னிங்ல வர அந்த டயர்டு, இந்த நாசியா ஃபீலிங், தலை சுத்தல், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அதிலே வந்துடும். ஸோ மார்னிங் சிக்னஸ்லேயே வந்துடும். எனக்கு கேட்டிங்கன்னா மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அதிகமான தலை சுத்தல்லாம் அதிகமாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மெல்லிங் சென்ஸ்லாம் எனக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு மார்னிங் சிக்னஸ்ல தான் வரும். ஸ்மெல்லிங் சென்ஸ்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன ஒரு குக் பண்றோம் இல்லையா, அந்த ஆயில் ஸ்மெல்ல இருந்து எனக்கு ஆனியன் ஸ்மெல்ல இருந்து எல்லா ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப அக்யூரேட்டா பக்கத்துல ஏதாவது கட் பண்ணா கூட எனக்கு இங்க வந்து ஸ்மெல், பக்கத்து வீட்டுல கட் பண்ணா கூட இங்க ஸ்மெல் வர அளவுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ மார்னிங் சிக்னஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ கேர்ள் பேபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங். வாமிட்டிங் வந்து அதிகமா இருந்தாலும் கேர்ள் பேபி சொல்றாங்க, வாமிட்டிங் இல்ல அப்படின்னா அது வந்து பாய் பேபி சொல்றாங்க. எனக்கு வந்து வாமிட்டிங் இருந்துச்சு. எனக்கு வந்து 7th month வரைக்குமே வந்துட்டு பயங்கரமான வாமிட்டிங் இருந்துச்சு. நான் டேப்லெட் போட்டு கூட ஸ்டாப் ஆகாம எனக்கு வாமிட் இருந்துட்டே இருந்துச்சு. 7 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் பித்த வாமிட் சொல்லல, நான் பித்த வாமிட் இல்லாம சாப்பிடுறது சொல்றேன். ஃபுட் எடுத்துக்கிட்டாவே சில ஃபுட் எல்லாம் ஒத்துக்காம நிறையவே வாமிட் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ கேர்ள் பேபிக்கு வந்துட்டு 2 votes ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட்டோட ரேட்டு. ஹார்ட் பீட்டோட ரேட் வந்துட்டு பிலோ 140 இருந்தா அது வந்து பாய்னும், அபவ் 140 இருந்தா அது வந்து கேர்ள்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ 9 month வரைக்குமே எனக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் சரி, எனக்கு ஸ்டொமக் செக் பண்ணாங்க இல்லையா, அதுலயுமே சரி 140 அபோவ் தான் இருந்தது. ஸோ அப்போ கேர்ள் பேபிக்கு 3 votes இருக்கு. இன்னும் பாய் பேபிக்கு ஒரு vote கூட வரல. கேர்ள் பேபிக்கு 3 votes இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஆக்னியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள்னும், கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா க்ளோவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாய்னு சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு பிஃபோர் பிரெக்னன்சிக்கும் ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கும் என்ன டிஃபரெண்ட்றதே நிஜமாவே தெரியல. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிம்பிளா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இது எனக்கு ஒரு 9 month போலலாம் வந்துட்டு நல்லாவே ஷைனிங் கொடுத்துச்சு. ஸோ இது எனக்கு அவ்வளவா தெரியல. எனக்கு இந்த ஆக்ஷன் வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் க்ளோவா இருக்கேனா இல்ல ஆக்னில இருக்கேனா அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஸோ அதுக்கு வந்து எதுக்குமே ஓட் கிடையாது. கேர்ள்க்கும் கிடையாது, பாய்க்கும் கிடையாது. இது 2க்குமே ஓட் நான் போடல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? நம்மளோட கிரேவிங்ஸ். நிறைய சால்ட்டியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னும், ஸ்வீட் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஒரு 5 to 6 monthsல வந்துட்டு கொஞ்சம் காரசாரமா சாப்பிட தான் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 6 months வாமிட்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அதிகமா எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் இருந்தது. ஸோ ஸ்வீட்டுக்கு ஸோ ஸோ ஸ்வீட்னா கேர்ள் பேபி சொல்லியிருக்கேனா. ஸோ கேர்ள் பேபிக்கு 4 votes போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பர் பெல்லியா லோவர் பெல்லியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மேல் வயிறு தான் இருந்தது. மேல் வயிறுனா கேர்ள் பேபி அப்படின்னும், கீழ் வயிறுனா பாய் பேபின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு மேல் வயிறு தான் இருந்தது. ஸோ கேர்ளுக்கு வந்து 5 vote இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். ஸோ போஸ்டீரியர்ல இருந்தா பாய் பேபி, ஆன்டீரியர் இருந்தா கேர்ள் பேபின்னு சொல்றாங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல. நிறையவே நானே பார்த்திருக்கேன். செக்அப் கூட வர நிறைய பேருக்கு ஆன்டீரியர்னு இருந்து பாய் எல்லாம் பிறந்திருக்கு. நிறைய ஆன்டீரியர் இருந்து பாய் பிறந்திருக்கு, அதை நான் பார்த்திருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு வந்து ஆன்டீரியர் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ மித்தபடி ஆன்டீரியர் அப்படின்னா கேர்ள் பேபியா. ஸோ கேர்ள் பேபிக்கு 6 vote நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின். ஸோ வெயிட் கெயின் இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபினும், வெயிட் கெயின் இல்லை அப்படின்னா பாய் பேபின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா என்னோட கிளாத் எல்லாமே எனக்கு ஸ்டொமக்கு கீழே மட்டும் தான் போக மாட்டேங்குது தவிர மற்றபடி என்னோட ஹேண்ட் எல்லாமே எனக்கு வந்து ஃபிட்டிங்க கரெக்டாக தான் இருக்கு. என்னோட ட்ரெஸ் எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட் கெயின் ஆகல. ஸோ வெயிட் கெயின்னா பாய்க்கு 1 vote. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாய்க்கு 1 vote நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பர்ன். நிறையவே ஹார்ட் பர்ன் ஆயிருச்சு, ஏதாவது நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபினும், நெஞ்செரிச்சல் இல்லை அப்படின்னா அது வந்து பாய் பேபினும் சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் இல்லை. ஸோ அப்போ பாய் பேபிக்கு 2 votes நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால், அதாவது நம்மளோட ஸ்வெல்லிங் லெக்ல வந்துட்டு ஸ்வெல்லிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாய் பேபினும், ஸ்வெல்லிங் இல்லை அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபினும் சொல்றாங்க. எனக்கு ஸ்வெல்லிங் இருந்துச்சு. எனக்கு ஒரு 7 monthல இருந்தே கால் அதிகமா நான் ஸ்டாண்டிங் பண்ணி சமைக்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஸ்வெல்லிங் இருந்துச்சு. ஸோ பாய் பேபிக்கு
3 ஓட் நான் குடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் ஃபால். அதாவது ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். க்ரோத் ஆயிட்டு அதாவது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிட்டு க்ரோத் ஆகுது அப்படின்னா, அது வந்து பாய் பேபியும், ஹேர் ஃபால் நெறைய ஆகுது அதுனா கேர்ள் பேபின்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இல்ல. ஹேர் ஃபால் மட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஹேர் ஃபாலுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ பாய் பேபிக்கு 4 ஓட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டேஜ். தலைவலி வந்து இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பாய் பேபினும், தலைவலி இல்ல அப்படின்னா, அது வந்து கேர்ள் பேபினும் சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பலாம் அதிகமாலாம் இல்ல. ஒரு 8 மந்த் டைம்லலாம் எனக்கு ஒரு 1 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் எனக்கு வந்து ஹெட்டேஜ் இருந்துச்சு. ஸோ அப்ப ஹெட்டேஜ் இருக்கு அப்படின்னா, அது வந்து பாய் பேபின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ பாய் பேபிக்கு ஐ கிவ் 5 ஓட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு. வயிறு வந்து தெரியல, சின்னதா இருக்கு அப்படின்னா, அது வந்து பாய் பேபினும், வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு வந்து கேர்ள் பேபின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து வயிறு சின்னதா தான் இருக்கு. ஸோ பாய் பேபிக்கு சோட். ஸோ கேர்ள் பேபி, பாய் பேபி 2க்குமே 6, 6 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் கேட்டீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா அது பாய்னும், ரைட் சைடு தூங்குனீங்க அப்படின்னா அது கேர்ள்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் மோஸ்ட் ஆஃப் நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனால லெஃப்ட் சைடு தான் படுக்க சொல்லுவாங்க. ஸோ நான் அதனால தான் லெஃப்ட் சைடு படுத்தேன்னா கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு தான் கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு படுத்தோம் அப்படின்னா பாய் பேபியா, ஸோ பாய் பேபிக்கு ஐ கிவ் 7 ஓட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லீனியா நிக்ரா அப்படின்றது ஒரு கோட், ஒரு டபுள் கோடு ரொம்ப நெஞ்சுக்கு கீழ இருந்து நம்மளோட தொப்புள் வரைக்கும் அந்த கோட் போகுது அப்படின்னா, அது ஒரு பேபி ஜெண்டர்னும். அது தொப்புளுக்கு கீழ போகுது அப்படின்னா, அது ஒரு பேபி ஜெண்டர்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மேல ஒரு ஸ்மால் லைனும், நெக்ஸ்ட் வந்து கீழ வந்து திக் லைன். ஸோ இப்படி இருந்தா ஜெண்டர் வந்து கேர்ள்னு சொல்றாங்க. அது இல்ல கீழ மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அது வந்து பாய்ன்னு சொல்றாங்க. கேர்ள் பேபிக்கு ஆல்சோ 7ம், பாய் பேபிக்கு ஆல்சோ 7ம் வந்திருக்கு. 2 வீக்ஸ் தான் இருக்கு டெலிவரிக்கு. ஸோ நம்ம நேராவே பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாது. பட் எனக்கு என்ன சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணேன். ஸோ பார்க்கலாம். 2 வீக்ஸ் கழிச்சு பேபி பொறந்தா நமக்கே ஜெண்டர் தெரிஞ்சிரும்ல. பார்க்கலாம். ஸோ சேமாவே வந்திருக்கு. இதுவும் 7, இதுவும் 7ன்னா எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியும்? ஸோ இன்னும் எனக்கு 2 வீக்ஸ் தான் இருக்கு டெலிவரிக்கு. ஸோ நம்ம நேராவே பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாது. பட் எனக்கு என்ன சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணேன். ஸோ பார்க்கலாம். 2 வீக்ஸ் கழிச்சு பேபி பொறந்தா நமக்கே ஜெண்டர் தெரிஞ்சிரும்ல. பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்ட்ட கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் டயட் ஃபுட்டோடைய பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் டயட் ஃபுட்லாம் எதுவுமே எடுக்கல. எனக்கு இப்போ வரைக்கும் பிளட் எதுவுமே குறையல. பிபி எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த நான்வெஜ் மட்டும் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு நான்வெஜ் அவ்வளோ செட் ஆகாது. ஸோ நான்வெஜ் மட்டும் தான் அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்க கேட்டீங்க அப்படின்றதுனால, நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத கண்டிப்பா நான் கூட ஷேர் பண்றேன் இன்னொரு வீடியோல. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதி. பாய்.